காலையில் குடும்பமாக ஜெபிக்க வந்துட்டீங்க. கணவர் ஒரு பக்கமும் மனைவி ஒரு பக்கமும் அவசர அவசரமாக வேதத்தை வாசிக்கிறீங்களா? பிள்ளைகள் ஒரு பக்கம் அப்படி இருக்கீங்களா? இல்லைங்க. பூமியில் ஒரு மனத்தோடு 2 பேர் ஒரு மனப்படணும்னு ஆண்டு வசனம் இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? ஆமோஸ் 3வது அதிகாரம் 3வது வசனம், 2 பேர் ஒரு மனப்பட்டு இருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. உங்களுக்கு ஒரு கருத்தம், உங்க மனைவிக்கு ஒரு கருத்தம், உங்க பிள்ளைகளுக்கு ஒரு கருத்தம் இருக்குமானால் எப்படி ஒன்னா போக முடியும்? தேவன் இந்த கருத்தை தேவனிடத்துல கொடுத்து அவருடைய கருத்தின்படி ஒரு மனதோடு ஏற்று செய்ய நீங்க பழகி பாருங்களேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எளிதில் நீங்க சுதந்திரத்துக் கொள்ள முடியும். உங்க ஜெபம் கேட்கப்படும், பதில் வரும். உங்களை சீர்படுத்திக்கோங்க. இப்பொழுது ஒருமனப்பாட்டுக்குள்ள வாங்க, விட்டு கொடுங்க. தேவ சுத்தத்தின்படி செய்ய குடும்பமா விட்டு கொடுங்க. கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் இந்த நாளில் ஒருமனப்பாட்டோடு வாழ கிருபை செய்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.